இது நம்ம ஃபேமிலி. மேம், டாடா கம்பெனி ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கீங்க, ஒரு 3 சொல்லியிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு கண்டினியூ பண்ணி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்குது. T+0 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மேம்? இன்னைக்கு புதுசாக அந்த தகவல் திங்கட்கிழமை கொடுத்துருந்தாங்கம்மா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாலாம் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அதுக்கு பேர் T+2 செட்டில்மெண்ட். அப்படி ட்ரேடிங் ப்ளஸ் 2 டேஸ். இன்றைக்கி உதாரணமாக நான் ஷேர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஷேரை இன்றைக்கி ப்ளஸ் 2 டேஸ் ரெண்டையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த ஷேர் பணம் விற்ற பணம் எனக்கு அக்கௌண்ட்டுக்கே வரும், என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே. அதுக்கு பேர் T+2 செட்டில்மெண்ட்டு. ஸோ ரொம்ப வருஷமாக T+2 செட்டில்மெண்ட்டில் தான் இருந்தோம். இது ஃபுல்லாகவே நான் பேசுகிறது எல்லாமே டெலிவரிக்கு தான். இப்போ இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் அன்னன்னைக்கு முடிஞ்சிடும். அன்றைக்கி பை பண்ணாங்கன்னா அன்றைக்கே முடிச்சிடுவாங்க, பணம் ஆகிடும். ஆனால் ஒரு ஷேரை நான் அன்றைக்கி வாங்கி ஏற்கனவே ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி வாங்கினேன். இன்றைக்கி நான் விற்றுட்டேன். நான் விற்றோடனே நான் உடனே எனக்கு என்ன பண்ண முடியாது, நான் பேங்க்கில் போய் பணத்தை எதிர்பார்க்க முடியாது. பே அவுட்டு கொடுத்தா வராது. இன்றைக்கி அதுக்கப்புறம் 2 டேஸ் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் நான் பே அவுட்டு கொடுத்தேன்னா எங்கே வரும், என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரும். இதுதான் இந்த T+2 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. இது ரொம்ப வருஷமாக இதான் நடைமுறையில் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர் 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன், T+1 செட்டில்மெண்ட்னு ஆக்குனாங்க. அதாவது 2 நாள் இல்லை, இப்போ ட்ரேடிங் ப்ளஸ் 1 டே. அதுவே ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது. இப்போ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க நியூஸ் அப்படின்னா, மார்ச் 28ஆம் தேதிக்கு அப்புறமா T+0 செட்டில்மெண்ட்டு. அது வந்து நாங்கள் முதல்ல வந்து ஒரு டாப் 500 கம்பெனிஸ், இப்போ நிஃப்டி அதை ஒட்டினப்போ நிறைய கம்பெனி இருக்கும், நாங்கள் முதல்ல டாப் 500 கம்பெனிஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். போக போக நாங்கள் மற்ற கம்பெனிக்கும் அதை கொண்டு வரோம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கேட்டகரி உண்டு. ஷேர் விலையை வச்சு பிரிக்க மாட்டாங்க. இப்போ பிஹெச்இஎல் அது வந்து விலை வந்து கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் கொண்டு போய் அதை வந்து வேறு குரூப்பில் வைக்கிறோம், ஸ்மால் கேப்பில் வைக்கிறோம், அப்படி கிடையாது. இப்போ பிஹெச்இஎல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அதான் லார்ஜ் கேப் மிட் கேப்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஷேர் விலையை வச்சு அந்த மாதிரி பிரிக்க மாட்டோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு தான் நாங்கள் கம்பெனிஸ் எல்லாம் பிரிப்பாங்க. இப்போ டாப் 500 அப்படிங்கிறது என்ன, ஷேர் விலையை வச்சு 1000 ரூபா ஷேர் 5000 ரூபா ஷேர் அப்படி பிரிக்க மாட்டாங்க. பேஸ்டு ஆன் தி மார்க்கெட் கேப்பு. ஸோ அதனால் முதல் 500 கம்பெனி அதை பிரிப்பாங்க, அடுத்தடுத்தபடியாக மற்ற கம்பெனிஸ்கெல்லாம் வரும். இப்போ T+0 செட்டில்மெண்ட் அப்படின்னா இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கே என்ன மாறிடும், அது இன்ட்ராடே மாதிரி பணமாக மாறிடும். பணமாக மாறிடுச்சுன்னா நான் விற்ற பிறகு நான் இன்றைக்கி என்ன பண்ணிடலாம், நான் பே விட்டு கொடுத்துடலாம். இப்போ நாளைக்கு என்ன வந்துடும், எனக்கு வந்து அந்த பணம் வந்துடும். ஸோ இந்த T+0 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. அது இப்போ தான் நடைமுறைக்கு வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்பட்டோன்னே. ஏன்னா T+1 செட்டில்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. பெரும்பாலான கண்ட்ரீஸில் T+2 செட்டில்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாமே இந்த மாதிரி நமக்கு டிஜிட்டலாக மாறினதுனால T+0 செட்டில்மெண்ட்டுன்னு கொண்டு வராங்க. இது மட்டும் நடைமுறைக்கு வந்து சாத்தியமாயிருச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு அங்கே லிக்விடிட்டி அதிகமாகிடும். இப்போ நம்ம ஷேர்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே விற்றா உடனே பணம்னா இன்ட்ராடே பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிரும். டெலிவரியில் வாங்கி வைக்கிறவங்க கொஞ்சம் அதிக பேர் வரவேற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்ட்ராடேனால பயப்படுறவங்க, ரிஸ்க்குங்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி ஷேர் வாங்கினா கூட இன்றைக்கி விற்றேன்னா உடனே எனக்கு பணம் வந்துடும். முன்னே அப்படி கிடையாது, நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி மறுதினம் இதுக்குள்ளாட்டுமே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும். ஸோ இந்த T+0 செட்டில்மெண்ட் வர்றதுனால ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவர்களுக்கும் நல்லது தான் நடக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இன்னும் லிக்விடிட்டி அதிகமாகும். ஸோ ஷேர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் கொண்டு போவதற்கு இதெல்லாம் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரப்போகுது. அது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. நிச்சயமாக. டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் அடுத்து இன்னைக்கு பேச போகிற 2 கம்பெனினா எது? அடுத்ததான் நம்ம டாடா குரூப்ஸை பற்றி பேச போகிற கம்பெனி ரொம்ப ரொம்ப டாடா குரூப்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய கம்பெனின்னு சொல்லலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அவங்க ஒவ்வொரு விதமான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. டாடா ஸ்டீல், டாடா பவர், டாடா கம்யூனிகேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் அவங்களுக்கான ப்ராஜெக்ட்லாம் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க யார், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறதுனா பல கம்பெனிங்களுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரமான கம்பெனி.
லைக் பஜாஜ் ஃபினான்ஸு, டாடா சன்ஸ் இப்படி பேசிகிட்டு இருக்கவங்க டாடா சன்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹோல்டிங் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கீழே வரக்கூடியவங்க இவங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்டிங் கம்பெனி, அதுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி வரிசையில் டாடா சன்ஸுக்கு கீழே எல்லாம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 9,269 ரூபா போயிட்டுருக்கு. இவங்களுடைய எம்கேப்பும் 46,896 கோடி. ஸோ இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே நல்ல ஒரு ரேலியை கொடுத்த கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடிலாம் நினைக்கிறேன் ரொம்ப ரேட் வந்து 6,000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கம்பெனிஸ்க்கெல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் இவங்க ஹோல்டிங்ஸ் உள்ள கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டே இருக்கக்கூடிய மற்ற கம்பெனி டைட்டன், ட்ரெண்டு, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸு, டாடா கெமிக்கல்ஸ், வோல்டாஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், ஈவன் டாடா மோட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், நிப்பான் இந்தியா அசட் மியூச்சுவல், மோதிலால் ஆஸ்வால், எஸ்பிஐ ஃபண்ட்ஸு, ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜர் இதுலேயும் இவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு க்ரோத் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கம்பெனியில் ஒருவேளை டாடா கேபிட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது லிஸ்டட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேஜர் போர்ஷன். ஸோ வேகமாக இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். புது புது ஐபிஓஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நடைமுறைக்கு வந்தால் அது நமக்கு இந்த மாதிரி டாடா கேபிட்டல் வருது அப்படின்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ போயிடும், இன்னும் வேலை அதிகமாக போயிடும். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸு. இவங்க வந்து ஒரு ஏப்ரல் வாக்கில் வந்து ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு கொடுக்கலாம்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் தாராளமாக ஒரு ஷேர் வாங்க முடியும்னா வாங்கிக்கலாம். இப்போ 9,000 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கோங்க, வசதி வாய்ப்பு இருக்கவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகும்போது உங்களுக்கு டபுளாக ட்ரிப்பிளாக மாறும், 1:2 அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வந்தால் நல்லாயிருக்கும், வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜீரோ டெப்ட் கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் பண்ணுறாங்க, ஆனால் இவங்கள்ட்ட கடன்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரமோட்டர் மட்டுமே அதான் இத்தனை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால 73% வச்சுருக்காங்க. எஃப்ஐஏடிஎஸ்லாம் ஜாஸ்தி விடலை, ஏன்னா இவங்கள்ட்ட உள்ள பணமே போதும். அதனால எஃப்ஐஏடிஎஸ்லாம் பங்களிப்பு கொடுக்கல. நெட் சேல்ஸாக 277 கோடி காமிச்சிருக்கிறாங்க, 277 கோடி கையில் வச்சுருக்காங்க. நெட் சேல்ஸ் வந்து 277 crores. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.28% தான். இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1937 வந்துட்டாங்க. பட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நிறைய மூமெண்ட் காமிச்சு உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் இங்கேருந்து கால் தடம் பதிக்காத இடமே இல்லை. அந்த வரிசையில் ஃபினான்ஸுக்குள்ளேயும் இவங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அதுக்கு பேர். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாடா சன்ஸு அதெல்லாம் வந்து ஒரு தாய் கம்பெனி மாதிரின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி. அதுக்கு கீழே இவங்க எல்லாரும் பிரான்ச்சஸ். அதில் நம்ம எப்படி கம்யூனிகேஷன், பவர் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி 5 வருடங்களாக இவங்களும் அப்படி தான் ப்ராஃபிட் தான் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. கடந்த வருடம் 216 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வரிசையில் இந்த கம்பெனி வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நான் சொன்னபடி உங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகும்போதோ அல்லது போனஸ் தர ஐடியாவில் கூட இருக்கிறாங்க, அந்த மாதிரி கொடுத்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஐபிஓ வந்துச்சு அப்படின்னா டாடா கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. இவங்கள்ட்டேருந்து பிரிஞ்சு அது வரும். ஸோ அப்படி வரும்போது இந்த மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி எதிர்காலத்தில் ஈவன் இப்போ ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரீச் ஆயிரும்னு பார்த்தோம். 10,000 இல்லை 15,000 வரைக்கும் கூட போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நல்ல கம்பெனி, தாராளமாக வாங்கி வைத்துக்கொள்ளலாம். திஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இறுதியாக நம்ம கடைசியாக பார்க்க போகிறது டாடா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்க்க போகிறோம். இவங்க எந்த கேட்டகரி கீழே வராங்கன்னா ஃபெர்டிலைசர், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸு, இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இந்த கேட்டகரி வரிசையில் வர்றாங்க. ஸோ டாடா சால்ட் அப்படிங்கிறவங்க தெரியாங்களே இருக்க மாட்டோம். நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், அதை கண்டிப்பாக எல்லாருமே சேர்த்துட்ருக்கோம். அந்த கம்பெனி தான் இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஏன்னா டாடா சால்ட்டை மட்டும் அவங்க உற்பத்தி பண்ணலை, அவங்க உற்பத்தி பண்ண போகிற பொருள்கள்லாம் சொன்னிங்கன்னா இவ்வளவு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறமா அடுத்து பார்க்கலாம். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,182 ரூபாய்க்கு இப்போ ரீசெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 30,133 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட 11 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 நாளுக்குள்ளேயே 1,000 ரூபாயிலேருந்து 1,300 ரூபா வரைக்கும் ட்ராவல் ஆன கம்பெனி.
கடந்த 5 வருடங்களாக இவங்க ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்காங்க. 2452 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டியும் குறைச்சிட்டு வராங்க. இவங்கள்ட்ட பிளட்ஜிங் அப்படிங்கிறதே கிடையாது. சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,789 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ப்ரமோட்டர் 37%, எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்க 14%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 20% வச்சுருக்காங்க. பப்ளிக் நாம 27% வச்சுருக்கோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சோடா ஆஷ்ன்னு சொல்லுவாங்க. ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் சோடா ஆஷ் ப்ரொடியூசர் வேர்ல்டு லெவல்லையே. ஒரு 4 கான்டினென்ட்ஸில் வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸே வச்சுருக்கிறாங்க. இவங்க தான் மார்க்கெட் லீடர். எதில் கேட்டிங்கன்னா அயோடைஸ்டு சால்ட், அதில் இவங்க தான் மார்க்கெட் லீடர். அது மட்டும் கிடையாது, யூரியா, பாஸ்பெட்டிக் ஃபெர்டிலைசர், ஜிப்சம் இதெல்லாம் தயாரிக்கிறதுல ஒரு முன்னணி நிறுவனம். ஸோ சோடா ஆஷ் அப்படிங்கிறது கிளாஸ் தயாரிக்கிறதுலையும் ஒரு மெயினான பங்கு வகிக்குது. சோப்பு, டிட்டர்ஜென்ட்டு, சிமெண்ட்டு, அப்புறம் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் இதிலெல்லாம் சோடா ஆஷ் தேவைப்படுது. அதை மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இவங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா இந்த கம்பெனியோட வளர்ச்சி பற்றி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். அது வந்து ரேயான், பல்பு, பேப்பர் இதிலெல்லாம் யூஸ் பண்ணப்படுது. ஜிப்சம் வந்து ஃபார்மசி, இன்செக்டிசைடு அந்த இடத்துல ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. கன்சூமர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா இதெல்லாம் பண்ணுறது இவங்க தான். சால்ட்லேயே பார்த்திங்கன்னா அயோடைஸ்டு சால்ட் மட்டும் கிடையாது, கிறிஸ்டல் சால்ட்டு, அப்புறம் பியூர் சால்ட்டு, வேக்யூம் சால்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இது மட்டும் அல்லாது ஹைட்ரோப்ரோமிக் ஆசிடு, லிக்விட் ஆசிடு, HCl ஆசிடு, இந்த மாதிரி லிக்விட் குளோரின், இந்த மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதுவும் டே டு டே லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் தயாரிக்கக்கூடிய ஒரு தரமான நிறுவனம் இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நம்ம அடுத்து பேச போகிறோம் ஐபிஓஸ். இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஐபிஓ வருது வரல அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்கள் டாடா குரூப்பை பொறுத்த மட்டும் நியூஸ் காரணமாக மட்டும் அது ஏறக்கூடிய ஒரு கம்பெனி அல்ல. அதே மாதிரி ஒரு நியூஸை வைத்து மட்டும் இறங்கக்கூடிய கம்பெனியும் அது அல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து 75 ரூபாய் இருந்த கம்பெனி 100 ரூபாய் இருந்த கம்பெனி எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சு? ஸோ அதனால் வெறும் நியூஸை மட்டும் வைத்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்மளுடைய டாடா குரூப் அல்ல. அது ஒரு காங்க்ளமரேட் நிறுவனம் மட்டும் கிடையாது, எத்திக்ஸான ஒரு கம்பெனி. அதனால் நேர்கள் நியூஸ் வரதை பார்த்து பயந்துடாமல் டாடா குரூப்ஸை பொறுத்த மட்டும் எப்படி அவங்க டைவர்சிஃபைடாக எல்லா கம்பெனிகளிலும் தடம் பதிச்சிருக்காங்களோ நாம் என்ன பண்ணலாம், எல்லா டாடா குரூப்ஸில் உள்ள எல்லா கம்பெனியும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்களால் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், டாடா குரூப் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வைத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் நான் ஒரு ஷேர்ஸை வந்து 5 வருடங்கள் 10 வருடங்கள் வைத்துக்கொள்ளலான்னு இருக்கேன், என்னுடைய குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எப்படி இப்போ கோல்டு இல்லை லேண்டு இதெல்லாம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நம்பகமான ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை கடந்த 15 வருடங்களாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது டாடா குரூப்ஸால் பெரும்பாலும் பிரச்சனைக்கு உள்ளானவங்க இருக்கவே முடியாது. டாடா மோட்டர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. இப்போ அதுவும் அதை சரி பண்ணி அவங்களும் இப்போ ப்ராஃபிட் மோடுக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் பல புதிய புதிய விஷயங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த டாடா குரூப்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. அந்த வரிசையில் நான் போன வாரம் கொடுத்த 5 கம்பெனி நல்ல கம்பெனி தான். இந்த வாரமும் நான் பேசியிருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இல்லாதவங்க வாங்குங்க, இருக்கிறவங்க அடுத்து வேறு டாட்டாலே வேறு கம்பெனி இருந்தால் அது இதில் டம்ப் பண்ண அவசியம் இல்லை. இன்னும் 25 கம்பெனி இருக்குதே, அதில் போய் வாங்கலாம். அந்த வரிசையில் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, ஒரு ஃபெர்டிலைசர் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஃபெர்டிலைசர் சைடில் டாடா கெமிக்கல்ஸ்க்கு இணையான இன்னொரு கம்பெனியை பார்க்கவே முடியல. நான் ரிவ்யூ எடுக்கும்போது காணவே காணோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான நிறுவனமாக என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த டாடா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தாராளமாக நீங்கள் நீண்டகால அடிப்படையில் வாங்கி வைத்து கொள்ளலாம். டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய அடுத்த 5 கம்பெனி சொன்னீங்க. டாடா சன்ஸ் ஐபிஓ அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ வரும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ டாடா சன்ஸ் ஐபிஓ வருமா மேம்? ஜென்ரலாக போன வாரம் ஃபுல்லாக என்ன நியூஸ்னால், போன வாரம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி டாடா சன்ஸ் குரூப் வந்து ஐபிஓவில் வரதுக்கான ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னது தான் தாமதம். எல்லா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸும் அத்தனை பர்சன்டேஜ், எனக்கு 15லேருந்து சில கம்பெனிலாம் 20% வரைக்கும் ஏறினாங்க. அந்த 25 லிஸ்டட் கம்பெனியும் தங்களுடைய பங்குக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ஏறிக்கொண்டே தான் இருந்தாங்க. ஸோ ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே அப்படின்னு. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது.
ஏன்னா இதுவரைக்கும் வந்த ஐபிஓலே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அதாவது எல்ஐசி ஐபிஓ தான் வந்து ஒரு பெரிய ஐபிஓவாக இருந்துச்சு. 21,000 கோடிக்கு ஐபிஓக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 lakh crores. ஸோ இது ஒரு பெரிய மெகா பட்ஜெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ. அப்படி இருக்கும்போது அது அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வெளில வந்துருமா? ஸோ அது வருவதற்கான ஐபிஓவில் எதுக்காக வரணும்? பண தேவைகள் இருந்தால் தான் வரப்போகுது. அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டே அத்தனை கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாடா சன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனி. எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ண போகிறாங்க? பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற ஒரு கம்பெனி. அதனால் ஆனால் ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து 100 கோடிக்கு மேலே அவங்களுடைய எம்கேப் வந்து வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்பர் லேயர் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரி கிட்ட வந்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. செப்டம்பர் 2023 அவங்க அந்த லேயர் கிட்ட வந்துட்டாங்க. அப்பர் லேயர் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணணும்? 3 வருஷம்னா அடுத்து செப்டம்பர் 25க்குள்ளே இவங்க என்ன பண்ணணும்? ஐபிஓஸ்க்கு ரெடி ஆகணும். இதான் வந்து ரூல்ஸு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த உடனே மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? டாடா குரூப் ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஐபிஓ வழியாக, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டாடா மோட்டர்ஸ்லாம் வந்து டாடா டெக்னாலஜிங்கிற ஒரு ஐபிஓவில் வந்து ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லைன்னு மக்கள் போட்டு போட்டு வாங்க ஆரம்பித்த உடனே விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னாங்க அவங்க? ஏன்னா டாடா சன்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஐபிஓவில் வரதுக்கான விருப்பம் தற்போது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆர்பிஐட்டில் சில ரிலாக்ஸேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அந்த 100 கோடிக்கு கீழே இருந்துச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த மதிப்பை வந்து 100 கோடிக்கு கீழே வந்துட்டாங்கன்னா அவங்க ஐபிஓ லிஸ்டிங்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய கம்பெனியோட டெப்ட் இந்த மாதிரிலாம் ஏதாவது மாற்றும்போது அதில் வந்து மாற்றங்கள் செய்யும்போது 100 கோடிக்கு கீழே கொண்டு வந்துடலாம். அப்படி வந்துட்டு ஐபிஓக்கும் வர வேண்டாம், அவங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதன் காரணமாக இப்போ வந்து ரீசெண்டாக மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காலையில் சொன்ன உடனே என்ன ஆரம்பிச்சிருச்சு? பழையபடி எல்லாமே ஏறின வேகத்துக்கு திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு? ஏறின வேகத்துக்கு இறங்கலை, ஆனால் கொஞ்சம் அளவு சறுக்கியிருக்காங்க. ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நியூஸை மட்டும் வைத்து ஏறக்கூடிய ஒரு கம்பெனி டாடா மோட்டர்ஸ் கிடையாது. அவங்க வந்து நியூஸ் வந்துச்சுன்னா குட் நியூஸ் வந்தால் ரொம்ப வேகமாக ஏறுவாங்க. ஏன்னா இது டாடா சன்ஸ் வரவே வராதுன்னு சொல்ல கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஐபிஓங்கும் போது இப்போ எல்ஐசியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஆனால் வரவே இல்லை. ஆனால் வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில் புலி வருது வந்துருச்சு. ஒரு வழியாக வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் வராதும்பாங்க, அப்புறம் ப்ரைஸ்லலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இந்த டாடா சன்ஸை பொறுத்த மட்டும் டாடா ஒரு 4 பேர் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதில் டாடா கெமிக்கல்ஸ் வந்து மேஜரான ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதனால தான் டாடா கெமிக்கல்ஸ் கடந்த ஒரு வாரமாக ஏறிக்கொண்டே இருந்தது. இந்த டாடா சன்ஸில் அவங்க கிட்டத்தட்ட 3% ஸ்டேக் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் இவங்க தான் பெரிய பெனிஃபிஷியராக இருப்பாங்க டாடா கெமிக்கல்ஸு. நான் ஏற்கனவே சொன்னபடி ஃபண்டமெண்டலியும் டாடா கெமிக்கல்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. இன்னும் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் போது இன்னும் பல விஷயங்களை அவங்க செய்யலாம். அதன் காரணமாக தான் டாடா கெமிக்கல்ஸ் வேகமாக ஏறுச்சு. இன்றைக்கி ஏன் இறங்குது? வரல, ஐபிஓ வரலன்னு அவங்க சொன்னதுனால இன்றைக்கி மட்டுமே ஒரு திங்கட்கிழமை ஒரு 10% இறங்கியிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தது ஒன்று தான். இதே மறுபடியும் வராங்கன்னு சொன்னால் திருப்பி ஏற ஆரம்பிக்கும். டே ட்ரேடிங் பண்ணுறவங்க வேணால் இந்த நியூஸை பேஸ் பண்ணி லாங் போகலாம், ஷார்ட்டு போகலாம். நாள் வர்த்தகத்துக்கு அது உபயோகப்படும். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம நியூஸ் அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். அந்த கம்பெனியுடைய ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்களா, ஃபண்டமெண்டல்ஸு, அவங்களுடைய நியூஸு, அவங்களுடைய சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கு, மற்ற மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள், எஃப்ஐஎஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் தான் பார்க்கணும். நியூஸை மட்டும் வைத்து பார்த்து வந்து பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ராடே. இது வந்து டாடா சன்ஸு நமக்கு வந்தால் நம்ம டாடா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எல்லாருக்குமே லாபம் தான். டாடா குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வரலைங்கிறதுக்காக பெரிய லெவலில் அது ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. கொஞ்சம் ஏறினதை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு திருப்பி பழைய ரேலியை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் டாடா சன்ஸ் குரூப் வரும்னு எதிர்பார்ப்போம். 2025 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தகவல்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக நம்மளுடைய டாடா குரூப் கம்பெனி வந்து ஒரு மெகா ஸ்டாராக, இந்திய வரலாற்றிலேயே ஒரு மெகா ஸ்டாராக உருவாக்கம் பெறும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்ஸ் எடுத்து வருவாங்க. நம்புவோம். வந்தால் லாபத்தை நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய லாபத்தையே பெறலாம்.
நிச்சயமா. ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங் இதெல்லாம் தாண்டி ஒரு மிடில் கிளாஸோனுடைய இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இருக்கிறது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கு. பட் ஆனா, கடந்த ஒரு 1 வாரமாவே கோல்டோடைய ரேட்டுங்கிறது ரொம்பவே அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ 1 கிராமே வந்து ரூ. 6,000க்கு மேல வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த டைம்ல கோல்டு வாங்கலாமா? அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? கோல்டு கோல்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம். ஆனால் இப்போது எல்லாருக்குமே ஒரு எட்டாத உயரத்தில் அப்படியே ராக்கெட் வேகத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோல்டு அப்படிங்கிறது நம்ம வந்து ஆபரணமாகத்தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஆபரணமாக வாங்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய 8 கிராம் நம்ம வாங்கினோம்னா அதில் கிட்டத்தட்ட 1 கிராம் கிட்ட வந்து என்ன பண்ணிடுறாங்க, வேஸ்டேஜ்னு எடுத்துடுறாங்க. இப்போ 1 கிராம்னு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 6,150 மேலே கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. இது இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி மற்ற சார்ஜஸ் எல்லாம் போடும்போது, மேக்கிங் சார்ஜ் எல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு பவுன் நகை வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா 55,000 56,000 வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோல்டு அப்படிங்கிறது இனிமே எந்த மாதிரி வாங்குறது, ஒரு நடுத்தர மக்கள் உள்ளவங்களுக்கு ஒரு எட்டாத கனியாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துட்டுருக்கு. ஜென்ரலாக கோல்டு அப்படிங்கிறது இப்போ ஏன் இந்த அளவு ரேட் வேகமாக ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் நடந்த ஃபெடரேஷன் ரேட் கட்டில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு பண்ணுறத உடனடியாக பண்ணலை, நாங்கள் ஜூன் மாதம் பண்ண போகிறோம் அப்படின்னு தகவல் கொடுத்தது தான் ஒரு மேஜர் இம்பேக்ட். ஏன்னா எப்போதுமே கோல்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சம்மந்தப்பட்டது. அதுதான் ஒரு பெரிய ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ நாம் வந்து கோல்டை வந்து அப்படி தான் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது. அப்போ நான் சின்ன யூனிட்ஸில் இனிமேல் வாங்கவே முடியாதா, 6,000 தான் வாங்க முடியுமானா சாவரின் கோல்டு பான்னு கொடுத்தாங்க. அதுவுமே நீங்கள் இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு தான் அதுவுமே போகும். நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமான யூனிட்ஸில் ஒரு கம்மி ரேட்டில் ஒரு கோல்டை இனிமேல் வாங்குறது அப்படிங்கிறது ஆபரணமாக வாங்கினாலும் சரி ரொம்ப கஷ்டம்தான். அப்போ அதுக்கு என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. அப்புறம் டெட் மார்க்கெட்டில் பாண்டிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு அது நீங்கள் 6,000 கொடுத்து வாங்கணும்னு இல்லை, அது நீங்கள் 500 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டு ரேட் ஏற ஏற உங்களுடைய அந்த யூனிட்டுடைய வேல்யூ என்ன ஆகும், ஏறும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து அவைலபிள். அதுவும் அதே மாதிரி தான். அதோடைய விலை வந்து இப்போ 56 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு ரேட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதோடைய ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரேட் வந்து 48 கிட்ட போயிருக்காங்க. இப்போ வந்து 56. ஸோ கோல்டு ஏறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரிலாம் அதை பிரிச்சிருப்பாங்க. நிப்பான் இண்டியாங்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 48 வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ 56. அத்தனை யூனிட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கலாம், 1000 வாங்கலாம், 100 வாங்கலாம். கோல்டு மெல்ல மெல்ல ஏறும்போது இதுவும் அதே மாதிரி ஏறும், இறங்கும் போது அதே மாதிரி இறங்கும். ஆனால் நம்ம கோல்டு தான் வாங்குற மாதிரி மில்லி கிராம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அங்கே 6,000 கொடுத்து வாங்க முடியாதவங்க, இந்த மாதிரி டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, கோல்டுடைய ஃப்ளக்சுவேஷனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இந்த கோல்டு பீஸை வந்து வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இது வாங்குறதுனால நமக்கு டிவிடெண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு நார்மலாக ஆபரண தங்கம் ஏறும்போது 24 கேட்டு 22 கேட்டு எப்படி ஏறுதோ அந்த வேகத்துக்கு இதே அளவுக்கு இது மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் விலை என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே 100 ஏறுச்சுன்னா இங்கே 100 ஏறணும் அவசியம் இல்லை, இங்கே 10 பைசா தான் ஏறும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கணக்கில் இவங்க வந்து இந்த கோல்டு பீஸை வச்சுருக்காங்க. எனக்கு கோல்டு வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ரேட்டை பிடிக்கவே முடியல அப்படின்னா கோல்டு பீஸ் வாங்கலாம். இல்லையா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அது மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் அதில் வாங்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் 1 கிராம் தான் கொடுத்து வாங்கணுன்னாலும் நீங்கள் மற்ற மாதிரி சாவரின் கோல்டு பாண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இது வாங்குறதா இருந்தாலும் சரி, மினிமமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 1 கிராமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. மில்லிகிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகாதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் தான் மில்லிகிராம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ETF ஃபண்டுலாம் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதுலலாம் கொஞ்சம் மில்லிகிராம்ஸ்லாம் அவைலபிள். அது மாதிரி இதில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆபரணமாக வாங்குவதை தவிர்த்துருங்க.
இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 200 கம்மியாகவே தர்றாங்க. அது மட்டும் கிடையாது, நமக்கு 2% இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆபரணமாக வாங்கும்போது 8 கிராமில் நம்ம 8 கிராமாக வாங்குறோம், கூட 1 கிராம் சேர்த்து வாங்குறீங்கல்ல. அதே நீங்கள் இங்கே அப்படி கிடையாது. 8 கிராம்னு நீங்கள் 8 கிராமுக்கான பைசா தானே கொடுக்குறீங்க. ஸோ அதனால் எசென்ஷியலாக தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆபரண தங்கங்கள் வாங்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தங்கத்தின் உயர்வை மட்டுமே தான் நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸு சாவரின் கோல்டு பாண்டு. அதுக்கு அடுத்தபடியாக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய கோல்டு பாண்டு, கோல்டு ஸ்கீம்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக நீங்கள் இந்த கோல்டு பீஸை வச்சுக்கலாம். என்னவாக இருந்தாலும் கோல்டு அப்படிங்கிறது ஏறிக்கொண்டே தான் இருக்கும். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக பயங்கரமாக ஏறுது. இதுக்கப்புறமா ஏறுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எலெக்ஷன் வருது இல்லையா, அதோடைய அன்சர்டனிட்டி, இது எல்லாமே கொஞ்சம் அதை பாதிக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கன்சால்டேஷன் எப்போவுமே ஒரு பீக்குக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 6 மாதம் அப்படி மெல்லமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ரீசன் வரும்போது மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டு. ரொம்ப அதிகமாக இறங்காது. 10 கிராம் கோல்டுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா 24 கேரட்டு ஒரு 63,000 வரைக்கும், இப்போ 66 இருக்குது 10 கிராமு, 63 வரைக்கும் வரலாம். அதிகபட்சமாக இறங்குனா 61, அதுக்கு கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 61 இதே மேலே ஏறிச்சுன்னா 10 கிராம் கோல்டு 24 கேரட்டு இப்போ 66,000 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது நான் சொல்கிறது கமாடிட்டி மார்க்கெட்டில், ஆபரண தங்கமோ அது மாதிரி நான் பேசலை, 10 கிராம் பேசிகிட்டு இருக்கேன். 24 கேரட்டு இப்போ ரீசெண்டாக 66,000, அதுக்கு அடுத்தபடியாக 68, ஈவன் 70 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கிராம் வந்து பார்த்திங்கன்னா நீட்ஸும் டிமாண்ட்ஸும் தேவைகளும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தங்கத்துக்கு எப்போதுமே வரவேற்பு உண்டு. ஆனால் வாங்க முடியாதவங்க நான் சொன்ன மேற்கொண்ட ஸ்கீம்ஸில் நீங்கள் அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆபரணங்களாகவோ காயின்ஸாக மட்டுமே வாங்கி சேர்க்காதீங்க. அது இன்னும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கம்மி. மற்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்ததுக்குலாம் காரணமே அதான், மக்கள் ஆபரணமாக வாங்கி குவிக்கக்கூடாது. அவங்க இந்த மாதிரி கோல்டு பாண்டில் வாங்கினாங்கன்னா கோல்டு ஸ்கீம்ஸில் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் அதுதான் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நடைமுறையில் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் பேங்க் எங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, இல்லை எங்கே டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டு, இவங்கள்ட்டலாம் கேளுங்க, இவங்கள்ட்டலாம் அதை பற்றி பேசுங்க. அவங்க அந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் தங்கத்தில் வந்து முதலீடு செய்யுங்க. பட் எனிவே தங்கம் இப்போது ஆல் டைம் பீக்கில் தான் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு இந்த நிலைமை தான் கண்டிப்பாக தொடரும். நிச்சயமா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.